Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BOI எக்ஸாமோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸோட வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஜாகிரஃபியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஜிகே, சைக்காலஜி, ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 150 மார்க் வந்து இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு ஒரு 30 மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக 180. இதே எக்ஸாமோட பேட்டர்னு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேட்ச் ஆனது கண்டக்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி போகக்கூடிய டெஸ்ட் பேஜ் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் டெஸ்ட் பேஜ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸோ எந்த யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் வந்து நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். சரிங்களா? சப்போஸ் இந்த டாபிக் 1 அப்படின்னா இந்த டாபிக் ஒன்னோட வேர் டு ஸ்டடி வந்து எந்த கிளாஸு, எந்த டேமு, எந்த சப்ஜெக்ட்டு, எந்த யூனிட்டு, அதோட பேர் என்ன. ஸோ இது மாதிரி ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கும் அதே மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ தமிழும் கொடுத்துருவோம், அவுட் சோர்ஸும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜியில் வந்து எந்த பேஜஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? அண்டு ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு 1 வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி OMRல வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் குரூப் 2 முடிச்சிட்டிங்க, ஓகே, நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் UG வித் BEdடாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு 2 இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். டெஸ்ட் அடுத்து டெஸ்ட்டு 3 அதுக்கான வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 4 அதுக்கான வேர் டு ஸ்டடி, டெஸ்ட்டு 5 அதுக்கான வேர் டு ஸ்டடி, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடியானது எல்லா டெஸ்ட்டுக்கும், ஓகே, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டெஸ்ட் இருக்கும். அந்த 30 டெஸ்ட்டுக்கு வேர் டு ஸ்டடியானது கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கேல், ஓகேங்களா? 2 மாடல் எக்ஸாம் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு மாடல் எக்ஸாமு, இது ஒரு மாடல் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டில் போகக்கூடிய டெஸ்ட் பேஜ் வந்து ஃபீஸ் வந்து 2020 ரூபா. இந்த நம்பர் ஸ்க்ரீன் இந்த நம்பர் 9952563898 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா?